திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வருகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். கூடுதல் தகவல்கள் அன்புச்செல்வன். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக உடன்பிறப்பா என்ற தலைப்பில் நிர்வாகிகளை ஒன் டு ஒன் சந்தித்து பேசி வருகிறார். அந்த சந்திப்பின் போது கட்சியினை பலப்படுத்துவது மற்றும் கட்சிகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் அடுத்த கட்டமாக தேர்தலுக்கான பணிகள், தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிற பணிகள் என பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒன் டு ஒன் இந்த சந்திப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்குமாக 50 நாட்களில் 115 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்றைய பொறுத்தவரை மயிலாடுதுறை, பூம்புகார், நன்னிலம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை ஒன் டு ஒன் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். இதில் குறிப்பாக 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை திமுக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கான முன்னெடுப்புகளும் கட்சியை பலப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஓரணியில் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் பணிகள் வரும்போது மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் தீவிரமாக எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக யாருடைய பேரும் விடுபட்டிருந்தாலும் உடனடியாக புதிதாக சேர்ப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களையும் அவர் வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் தொடர்ச்சியாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பேவா என்ற தலைப்பில் நிர்வாகிகளை ஒன்று சந்தித்து வருகிறார். இன்று நன்னிலம், மயிலாடுதுறை, பூம்புகார் ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.